பகவத்கீதை 7வது அத்தியாயம் 3வது வகுப்பு 5வது ஸ்லோகம். அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தார்யதே ஜகதே. अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेतं धार्यते जगते. இறைவனுடைய தத்துவத்தை அல்லது ஈஸ்வரனுடைய தத்துவத்தை அல்லது தானே அந்த ஈஸ்வரனாக இருக்கின்ற தத்துவத்தை பகவான் இங்கு விளக்கமாக பேசி வருகின்றார். இதனுடைய விளக்கத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஈஸ்வரன் என்பது மாயா ப்ளஸ் பிரம்ம தத்துவம் சேர்ந்து ஈஸ்வரன் சொல்லி பார்த்தோம். அதில் 2 தத்துவம் இருக்கின்றது பார்த்தோம். அதில் ஒன்று மேலான தத்துவம் பராப்பிரகிருதி, 2வது கீழான தத்துவம் அல்லது சாதாரணமான சாமானியமான தத்துவம். அதற்கு பகவான் பயன்படுத்திய வார்த்தை பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். பரா சொல்லி சொன்னால் மேலான, பிரகிருதி என்றால் தன்மை, சொரூபம் அல்லது நேச்சர் சொல்லி அர்த்தம். அபரா என்றால் கீழான, பிரகிருதி என்றால் தன்மை. இங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்லும் பொழுது அபரா சொல்லி சொன்னால் அனர்த்தத்தை கொடுக்கும், அனர்த்தக்கரி சொல்கிறார். பந்தத்தை கொடுக்கும், அது அபரா பிரகிருதியின் தன்மை. ஆக ஈஸ்வரனான என்னிடத்தில் கீழான மேலான 2 தன்மை சேர்ந்தே உள்ளது. பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி என்ற 2 தன்மை சேர்ந்தே உள்ளது. ஆக ஈஸ்வரன் சொன்னால் மாயா ப்ளஸ் பிரம்ம தத்துவம் சேர்ந்தது சொல்லி பார்த்தோம். அப்போ ஈஸ்வரன் என்பவர் யார்? 2 சேர்க்கை என்றும் பார்த்தோம். அதன் பிற்பாடு ஈஸ்வரன் சொல்லி சொன்னால் யாரோ ஒருவர் என்று பேசாமல் நான் என்னுடைய பிரகிருதி என்றே பகவான் பேசினார். இதுக்கு முன்னே பார்த்தோம், பகவான் தன்னை நான் எனதுன்னு சொல்லும்போது எந்தெந்த இடத்துல அவரை வசுதேவ கிருஷ்ணனாக, ஈஸ்வர தத்துவமாக, பிரம்ம தத்துவமாக எப்படி வைத்து பேசுகின்றார் என்பதை நாம் இந்த வரக்கூடிய அத்தியாயங்களில் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அங்கே எப்பொழுதுமே பொதுவாக படைப்புக்கு 2 காரணம் பார்த்தோம். எல்லாம் சுருக்கமாக தான் பார்க்குறோம். ஸ்லோகத்துக்குள்ளே போக மறுபடியும் விளக்கமாக வரும். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்த கருத்துக்கள். படைப்புக்கு 2 காரணங்கள். ஒன்று உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். 2வது நிமித்த காரணம் என்கின்ற இன்டெலெக்சுவல் காஸ் சொல்கிறோம். இந்த 2 காரணமும் சேர்ந்தால்தான் காரியம் என்ற இந்த உலகமானது, சிருஷ்டியானது வர முடியும், இருக்க முடியும். உபாதான காரணம் என்றால் என்ன? அதையும் பார்த்தோம். பானை செய்வதற்கு களிமண் உபாதான காரணம், அதை செய்வதற்கு குயவன் நிமித்த காரணம். நிமித்த காரணம் எப்பவுமே அறிவு காரணமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த உபாதான காரண லட்சணத்தில் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், எந்த ஒன்றினுடைய இருப்புக்கும் அது தோற்றத்துக்கும் அழிந்த பிறகும் இருக்குமோ அது உபாதான காரணத்தினுடைய தன்மை. பானை தோன்றுவதற்கு முன்னும் தோன்றுவதற்கு களிமண் காரணம். பானை பானையாக இருப்பதற்கு ஸ்திதிக்கும் களிமண்ணே காரணம். பானை உடைந்த பிறகு அங்கே என்ன இருக்கும்? களிமண்ணே இருக்கும். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், உபாதான காரணம். இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சாஸ்திரம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கின்றது. அடுத்து களிமண் திடீர்னு பானையாக மாறாது இல்லையா? ஆகவே அதை செய்பவன் அறிவு காரணமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். ஆகவே இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த அகில பிரபஞ்சமும் என்னால் படைக்கப்பட்டது காரியம் சொல்லி சொன்னால் ஈஸ்வரனை காரணம் என்று சொல்லிவிட்டதால் ஈஸ்வரன் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கின்றார்? ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு பொருள் காரணமாகவும் படைப்புக்கு அது படைக்க காரணமாகவும் இருந்தவர். இன்டலெக்சுவல் காஸ் அண்டு மெட்டீரியல் காஸ் அப்படின்னா என்ன? நிமித்த உபாதான காரணமாகவும் அவரே இருக்கின்றார். அதான் 2 காரணம் பார்த்தோம். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் 2 காரணமாகவும் அவரே இருக்கின்றார் என்று இந்த கருத்தையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஸ்லோகத்தை பார்ப்போம். அபராயம் அபரேயம் அப்படி இருக்கு பாருங்க. அதை
இப்படி பிரிக்கணும். இயம் இந்த, இந்த என்றால் எந்த, இந்த ஸ்லோகத்துக்கு முன்பு வரை பகவான் சொன்ன 8 விதமான பேதங்களை உடைய பகவானுடைய மாயா தத்துவம். இயம் மாயா அல்லது பிரகிருதி, அதற்கு புதிய பெயர் என்னவாங்க, அபரா. இந்த உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்க மாயா தத்துவத்துக்கு, ஜட தத்துவத்துக்கு பெயருங்க அபரா. அபரா என்றால் கீழான்னு சொல்லிடுற. கீழான்னா ரொம்ப மோசம் அந்த அர்த்தத்தில் இல்லை. பரா பிரகிருதியை பார்க்கும் பொழுது இது அதற்கு அடுத்ததாக இருப்பது. ஆகவே இதற்கு முன் கூறிய என்னுடைய சுபாவம் 8 விதமான என் அம்சமானது மாயையானது அபரா, சம்சாரத்தை துயரத்தை கொடுக்கக்கூடியது, அனர்த்த கரி என்று சொல்லுகின்றார். அதை அபரா பிரகிருதியை சேர்த்து இந்த இடத்துல பிரகிருதி என்பதில் அபரா என்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். அபராவை கூட பிரகிருதியை சேர்த்துக்கணும். அபரா பிரகிருதி என்னுடைய அதுவும் என்னுடைய தான் சொல்கிறார். அது வேறான, என்னிலிருந்து வேறு ஆனதில்லை, அதையும் சொல்ல போகிறார். நாம் பார்க்க போகிறோம். அது வேறு இது வேறு சொல்லி சொன்னால் துவைதம் தான் சித்திக்கும், அத்வைதம் வராது. ஆக அப்படி 8 விதமாக பிரித்து மாறிய ஒரு பிரகிருதியை நான் கீழானது என்று அழைக்கின்றேன். பகவானுடைய வார்த்தை இது. இனி ஒரு பிரகிருதி இருக்கின்றது, அதற்கு பெயர் பரா பிரகிருதி. ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும். இதக து அந்யக, இதக இதிலிருந்து வேறுபட்ட, அபரா பிரகிருதியிலிருந்து வேறுபட்ட, அந்நியம் வேறுபட்ட. து என்றால் வேறுபாட்டை காட்டுவதற்காக வருகின்ற வார்த்தை. மாயையிலிருந்து வேறுபட்ட பிரகிருதி அது இருக்கின்றது. அந்த கீழான பிரகிருதியிலிருந்து வேறுபட்ட மேலான ஒரு பிரகிருதி இருக்கின்றது. அதை நீ எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? வித்தி பராம். வித்தி என்றால் தெரிந்து கொள், என்னவென்று, பராம் மேலானதாக தெரிந்து கொள். மே என்றால் என்னுடையது. இங்கே என்னுடையது சொல்லி சொன்னால் ஈஸ்வரனான அல்லது பரபிரம்மமான என்னுடையது, மேலான பிரகிருதியான அதை நீ தெரிந்து கொள். அர்ஜுனோடு சொல்லுகின்றார். என்னுடைய 8 விதமான பிரிவை உடைய அபரா பிரகிருதியானது இருக்கின்றது. என்னுடைய மேலான வேறொரு பிரகிருதி இருக்கின்றது. அதை நீ பரா பிரகிருதியாக தெரிந்து கொள். அது 2வது விளக்குகின்றார். ஈஸ்வரனான நான் 2 தத்துவமாக இருக்கின்றேன். அதில் ஒன்று பரா பிரகிருதி, 2வது அபரா பிரகிருதி. இதெல்லாம் நாம் அந்த ஸ்லோகத்துக்கு முன்னுரையாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற கருத்துக்கள் தான். ஆக பரா பிரகிருதி என்பது பகவான் தருகின்ற பெயர். அதுக்கு இன்னொரு வார்த்தையில் பார்க்கணுன்னா அழியாத தத்துவம். பரா பிரகிருதி சொல்லி சொன்னால் அழியாத தத்துவம். அபரா பிரகிருதி என்றால் மாயா தத்துவம், ஜடமானது, மாறக்கூடியது. அது 8 விதமாக இருக்கின்றது. ஆக இந்த இடத்துல பரா பிரகிருதியினுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார். ஜீவபூதம், ஜீவபூதம் சொல்லி சொன்னால் அறிவு ஸ்வரூபமானது, சைத்தன்ய ஸ்வரூபமானது, சேத்தனம். அபரா பிரகிருதி ஜடஸ்வரூபமானது. ஆக ஜீவபூதம் என்பது பராபிரகிருதியின் ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமானது. இந்த பராபிரகிருதிக்கு பகவான் தருகின்ற அடுத்த பெயர், எந்த ஒன்று ஜடமான பொருளுக்கு ஜீவிதத்தை கொடுக்குமோ, உயிர்த்தன்மையை கொடுக்குமோ, உணர்வுத்தன்மை கொடுக்குமோ, அது ஜீவபூதம். உணர்வூட்டுவது, குளிர்ச்சி ஊட்டியது சொல்கிறாங்க பாருங்க. குளிரூட்டப்பட்ட குடிநீர் சொல்கிறது போல் இந்த இடத்துல இந்த உடல் ஜடம், ஆனால் அறிவுபூர்வமாக உணர்வை நாம் பார்க்கின்றோமே. ஏன், எதனால் இந்த ஜடமான உடம்புக்கு அறிவுபூர்வமான உணர்வுபூர்வமான தன்மை வந்தது? ஆத்மா என்ற ஒரு தத்துவம் இந்த உடலுக்குள் இருப்பதனால். அது சென்று விட்டால் உடலும் ஜடமாகிவிடும். அதுபோல் எந்த ஒரு தத்துவம் அறிவை, ஜீவிதத்தை தருமோ அதற்கு பெயர் பரா பிரகிருதி. ஜீவதி சேத்தயதி இத்தி ஜீவா. ஜீவபூதம், ஜீவஸ்வரூபம், அதுதான் பரா பிரகிருதி. பகவானிடத்தில் ஜட தத்துவம், மாயை, அறிவு தத்துவம், பிரம்ம தத்துவம் எல்லாம் ஒன்று தான் இருக்கு. 2மே இருக்குது. ஜட தத்துவம் இருக்குது, அறிவு தத்துவம் என்ற உணர்வு தத்துவம், அதற்கு பேர் பிரம்ம தத்துவம் சொல்லி சொல்கிறாங்க. நமக்குள்ளே இதை விசாரித்து பார்க்கணுமா. ஈஸ்வரன் இடத்துல மட்டும் அப்படி ஜட தத்துவம், உணர்வு தத்துவம் இருக்குது அப்படிலாம் இல்லை. பராபிரகிருதி அபராபிரகிருதி இருக்குது அப்படி சொல்லி இல்லை. ஜீவர்களாகி நம்மிடத்தில் அப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றது. என்ன? ஜீவ தத்துவம், அறிவு தத்துவம் இருக்குது. ஜட தத்துவமான உடலம் இருக்குது. உடலம் இருக்குது, உடலை அறிகின்ற அறிவு தத்துவம் நம்மிடத்தில் இருக்குது.
இருக்கு இல்லையா, உணர்கின்றோமே. ஆக உடலுக்கு உயிரூட்டும் அறிவு ரெண்டும் எல்லா ஜீவர்களிடத்தில் இருக்கு. உடலுக்கு அறிவு ஊட்டுகின்ற, அது உணர்வு ஊட்டுகின்ற ஒரு தத்துவம், ஜட தத்துவம் இருக்கு, சேத்தன தத்துவம் இருக்கு. ஈஸ்வரனிடத்தில் மாயா என்ற ஜட தத்துவம் இருக்கு. இந்த உலகமாக அதை படைக்கின்ற அறிவு தத்துவம், உணர்வு தத்துவம் அதனிடத்தில் இருக்கின்றது. ஆக ஈஸ்வரனை எடுத்தால் ஜகத் மாயை ஜடம், ஜடமான ஜகத்துக்கு அறிவு தரும் அறிவு ஸ்வரூபம் இரண்டுமே அந்த ஈஸ்வரன் என்ற தத்துவத்திடம் இருக்கின்றது. ஆக இந்த உலகத்தை இப்படி படைக்கின்ற ஒன்று வேணும்னு சொன்னால், ஜகத்தை இப்படி படைப்பதற்கு ஒரு அறிவு தத்துவம் இருந்தாகணுமே, அதுதான் இது படைத்தது. கடைசியில் 12வது அத்தியாயம் வரை இந்த இறை தத்துவத்தை பற்றி பேசி 13வது அத்தியாயத்துக்கு மேல் என்ன சொல்ல போகின்றார்? ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு தத்துவமும் ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு தத்துவம் இருக்க ரெண்டையும் ஐக்கியப்படுத்த போகின்றார். பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்துக்கு மேலே ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களுடைய அத்தியாயமாக அது இருக்க போகின்றது. ஈவன் 25 ஸ்லோகத்துக்கு மேலே நான் நினைக்கிறேன், 11வது ஸ்லோகத்துக்கு மேலே உபனிஷத் கருத்துக்களை போலவே அதுவும் இருக்க போகின்றது. உபனிஷத்தில் கூட கொஞ்சம் லகுவாக இருக்கும் போல இருக்கும். ஆனால் அந்த அத்தியாயத்தில், அந்த 13வது அத்தியாயத்தில் உபனிஷத் கருத்துக்களை விட கூட கடினமான கருத்துக்கள் அங்கே சொல்கிறவங்களுக்கும் கடினம் தான், கேட்குறவங்களுக்கும் கடினம் தான். அங்கே பார்க்க போகின்றோம் 13வது அத்தியாயம். அதன் பிறகெல்லாம் ஒரு மாதிரி சாதாரணமாக சென்றுவிடும். ஆக இந்த ஒரு உடலை பிரகாசப்படுத்தும் அறிவும் இந்த ஜகத்தை பிரகாசப்படுத்தும் அறிவும் வேறு வேறு இல்லை, ஒன்று அண்ட் த சேம், ஒன்று தான் சொல்கிறார். இந்த உலகத்தை பிரகாசப்படுத்தும் அறிவும் இந்த ஒரு உடலை பிரகாசப்படுத்தும் அறிவும் அல்லது மொத்த அறிவும், எங்கும் இருக்கக்கூடிய பேரறிவும், அதற்கு பிரம்ம என்று பெயர். இந்த நம்முடைய ஒருவரிடத்தில், மனிதனிடத்தில், ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய தனி அறிவுக்கு ஆத்மா என்று பெயர். பிரம்மனிடத்தில் இருக்கிறது பேரறிவு, நம்ம இடத்துல இருக்கிறது ஒரு சிற்றறிவு தான். இந்த சிற்றறிவு உடைய இந்த அறிவுக்கு பெயர் ஆத்மா, பேரறிவுக்கு பிரம்ம என்று பெயர். எத்தனை கோணத்தில் சொன்னாலும் நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த ஆத்ம பிரம்ம ஐக்கியம், இதைத்தான் என்ன சொல்ல போகின்றோம்? மகா வாக்கியம். மகா வாக்கியம் சொன்னால் இரண்டும் ஒன்றே, வேறு வேறு இல்லை என்று ஒன்றாக சொல்லுவது, ஐக்கியப்படுத்துவது. அங்கே ஐக்கியம் சொன்னால் கூட ரெண்டு இருக்குது, ரெண்டுத்தை சேர்த்து வச்சும் கலந்து அப்படிலாம் இல்லை, இருப்பது ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொள்வது, அதுதான் ஐக்கிய விசாரம். ஆக இந்த இடத்துல இந்த அறிவுக்கும் அந்த அறிவுக்கும் உள்ள கனெக்ஷனை பேசுவார். ஈஸ்வரனை பற்றியே விசாரித்தே இங்கே பேச இருக்கின்றோம். இந்த கனெக்ஷனை பற்றி நம்ம அப்புறம் பார்க்க போகின்றோம். ஈஸ்வர தத்துவத்தில் என்ன இருக்கின்றது? சேதன அச்சேதன சேர்க்கை, அறிவு ப்ளஸ் ஜட தத்துவம் இரண்டினுடைய சேர்க்கை தான் ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பது. அறிவு ப்ளஸ் ஜடம், இது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன். ஆக ஈஸ்வரனான நான் அறிவு ஜடம், மேலான கீழான என்ற இரண்டு தத்துவங்களோடு கூடியிருக்கின்றேன், தன்னையே சொல்கிறார். ஆகினால் மேலானது கீழானது சொன்னால் அது வசதி குறைச்சி அந்த அர்த்தத்தில் இல்லை. பராப்பிரகிருதி என்பது சேத்தன தத்துவமாக இருக்குது. மாயா தத்துவம் என்கின்ற இந்த பிரபஞ்ச விஷயங்களானது அபராப்பிரகிருதி, அதை நோக்கும்போது சாதாரணமாக இருக்கின்றது. நம்ம பார்ப்போம், அது கொஞ்சம் டீப்பாக போகும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை ஒன்று, இந்த ஜட தத்துவம் என்பதே கூட எதனுடைய இருப்பினால் இந்த ஜடத்தை நாம் அறிகின்றோம்? நம்மிடத்தில் இருக்க அறிவு தத்துவம் ஒன்றினால் தான், சித்தத்துவத்தினால் தான் ஜடத்தையே அறிவதற்கு வாய்ப்புள்ளது. இல்லைன்னா சித்தென்ற ஒன்று நம்மிடத்தில் இல்லை என்றால் ஜடத்தை அறிவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். ஆகவே அந்த ஜடத்தில் சித் வெளிப்படவில்லை. நம்ம இடத்துல என்ன ஜட தத்துவம் இருக்கின்றது, அதை அறியக்கூடிய சேத்தன தத்துவம் இருக்கின்றது. ஆகவே சத்தை அறிவிப்பது சித்தினுடைய இருப்பினால்தான். சித்தினுடைய இருப்பு எங்கு இருக்கின்றது? ஜடத்திலும் இருக்கின்றது. அந்த ஜடத்தில் சித்தானது, சில ஜடத்தில் சித்து வெளிப்படுவதில்லை, நம்மிடத்தில் சித்தானது வெளிப்படுகின்றது, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் சித்தும் ஜடமும் வேறு வேறு இல்லை, அல்லது ஜடமும் சேத்தனமும் அச்சேதனும் வேறு வேறு இல்லை.
ஆனால் இரண்டு தன்மையாக இருக்கின்றது என்பதை நமக்கு புரிவதற்காக பகவான் இங்கு பேசுகின்றார். ஆக இதெல்லாம், இந்த கருத்தெல்லாம் தான் நமக்கு 12வது அத்தியாயம் வரையிலும் மூலமாக இருக்க போகின்ற கருத்துக்கள். அதனால் கொஞ்சம் விஸ்தாரமாக இந்த ஸ்லோகங்களை நாம் பார்க்குறோம். இல்லைன்னா பதார்த்தத்தை பார்த்துட்டு பொழிப்புரையை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடலாம். அப்படிலாம் படிக்கிறது முழுமையாக பகவத்கீதையை படித்ததுக்கு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் விரிவாகவும் விளக்கமாகவும் படித்தா தான் நமக்கு பிரயோஜனம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரத்தை முடிக்கணுமோ முடிச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. பதார்த்தத்தை சொல்லி ஏதோ இதுதான் சொன்னால் நமக்கு அதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிருந்தால் அதில் கேள்வி கேட்க முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன, இவ்வளோ தான் போல இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனாலும் நாம் பார்ப்பதை விட கூட ஆழமான அதிகமான கருத்துக்கள் இருக்கின்றது. இருந்தாலும் எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு கருத்தை பார்க்கணுமோ அந்த ஒரு குறிப்போடு நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக 12வது அத்தியாயம் வரை நாம் இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது பார்க்கின்ற கருத்துக்கள் எல்லாம் அடிப்படையான கருத்துக்கள். ஈஸ்வரன், பிரம்ம ப்ளஸ் மாயா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனில் ஜட தத்துவம் இருக்குது, அறிவு தத்துவம் இருக்குது. இரண்டும் சேர்க்கை ஈஸ்வர தத்துவம். அப்போது ஈஸ்வரனே இந்த உலகத்தை படைத்தார் சொல்லி சொன்னார். இந்த உலகத்திலும் ஜட தத்துவம் இருக்குது, சேதன தத்துவ சேர்க்கைத்தான் இந்த பிரபஞ்சம். இந்த அளவிற்கு நம்முடைய மனதில் இந்த கருத்தை நாம் உள்வாங்கி கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், மகாபாகோ, நான் கூறுவதை கவனமாக கேள் அர்ஜுனா. ஏனென்றால் விஷயம் கடினமானது, கொஞ்சம் கவனம் விட்டால் நீ அதை பிடிக்க முடியாது. ஆக கொஞ்சம் கவனமாக கேட்டு வைத்துக்கொள். அட்டென்ஷனை கேட்குறான், அட்டென்ஷனாக இருன்னு சொல்கிறார், கவனத்தை ஈர்ப்பதற்காக. மீண்டும் பராப்பிரகிருதி இங்கு விளக்குகின்றார். யயா, எந்த இந்த பராப்பிரகிருதி தயா, எந்த இந்த மேலான பிரகிருதியின் மூலமாக இதம் என்ற அந்த ஜெகத், இந்த உலகமானது தாரியத்தே காக்கப்படுகின்றது, தாங்கப்படுகின்றது. இந்த ஜெகத்தே என் மேலான பிரகிருதியைத்தான் சார்ந்துள்ளது. இந்த ஜெகத்தே என்னுடைய மேலான பிரகிருதியாகிய சேத்தனத்தன்மையை, அறிவுத்தன்மையைத்தான் சார்ந்துள்ளது. இது ஒரு முக்கியமான கருத்து. பகவானே 2 தத்துவமாக இருக்கின்றேன் என்று அவரே கூறுகின்றார். அப்போ எப்படி ஒன்று என்று அத்வைதத்தை சொல்லுவீங்க? பகவானே 2 தத்துவமாக இருக்குன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நீங்கள் வேலை இல்லாமல் நீங்கள் ஒரே தத்துவம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? அவரே 2ஆக இருக்குன்னு சொன்ன பிற்பாடு அத்வைதம் எப்படி உண்மை என்றால் அதை பகவானே இங்கே விளக்குகின்றார். என்னிடத்தில் 2 தன்மை உள்ளது என்று நான் அறிமுகப்படுத்தினாலும் கூட ஒன்று சுதந்திரமான உண்மை, இன்னொன்று என்னை சார்ந்துள்ள பொய்யான உண்மை. எதை போல என்றால், நாம் நடக்கின்றோம், நம்மிடமிருந்து நிழலானது தெரிகின்றது. நாம் இருக்கின்ற போது நம்முடைய நிழல் வருகின்றது. கண்ணாடியில் பார்க்குறோம், நாம் ஒரு உருவம் இருக்குது, கண்ணாடியில் ஒரு உருவம் இருக்குது. அல்லது சுற்றி எதுனா கண்ணாடி இருந்தால் 10 உருவமாகவும் தெரிகின்றது. அதுக்காக என்ன சொல்லுவோம், நம்ம 2 காஃபி கொண்டு வாங்க, 2 சாப்பாடு போட்டுக்கு நான் சொல்லுவோம். நாம் சாப்பிட்டா கண்ணாடியிலிருந்து சாப்பிட்டு தான் ஆகும். அது கண்ணாடி என்பது அது பிம்பம், பிரதிபிம்பம், பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம். உண்மையில் என்ன, பிம்பம்தான் உண்மை, பிரதிபிம்பம் உண்மை இல்லை. அதை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம், அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். பிரதிபிம்பத்தை, நிழலை என்ன பண்ண மாட்டோம், நாம் கவுண்ட் பண்ண மாட்டோம். அதே போல் என் பிரகிருதி என்பது சுதந்திரம், அபரா பிரகிருதி என்பது என்னை சார்ந்துள்ள பொய்யான கீழான ஜடசக்தி. இருப்பது ஒரே பிரகிருதி தான், அதுவே பராப்பிரகிருதி. அந்த பராப்பிரகிருதியை சார்ந்து அபரா பிரகிருதி இருக்கின்றது. சேத்தனத்தை சார்ந்து தான் ஜட தத்துவம் இருக்கின்றது. ஆக இருப்பது ஒரே தத்துவம் தான். அதுதான் சொல்லுவார் தாய்மணர்கள் ஒரு இடத்துல, ரொம்ப அழகான பாடல். சித்தும் ஜடமும் 2 வேறு வேறு என்றால் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால். குருநாதர் இடத்துல அமைதியாக உட்காந்து கேட்கும்போது 2ஆக தெரியுது, என்ன உண்மை தான், ஆனால் 2மே ஒன்றிலிருந்து தான் இது நிழலை போல இருக்கின்றது. இருப்பது உண்மையில் ஒன்று தான் என்று அமைதியாக அமர்ந்து விசாரம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சித்தும் ஜடமும் சிவத்தை விட என்ன, அந்த பிரம்மத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால். பரமகுருன்னா குருவின் இடத்துல அமர்ந்து கேட்ட அந்த உபதேசத்தினால் இத்தனையாக தெரியுது, உண்மைதான். அந்த ஒன்றிலிருந்து வந்தது தான், மறுபடியும் அது ஒன்றாக தான் இருக்கிறது. களிமண்லேருந்து பானை வந்தது, களிமண் இருக்கிற வரைக்கும் பானை இருக்கும், களிமண் போன பிற்பாடும், அதை பானை போன பிற்பாடும் களிமண் இருக்கும்.
அதுபோல இருப்பது ஒன்றுதான், ஒன்றிலிருந்து தான் இவ் அத்தனையும் தோன்றியது, வெளிப்பட்டது. ஆக இருப்பது ஒரே பிரகிருதி தான், அது பராப்பிரகிருதி. பராப்பிரகிருதி என்பது மேலான பிரகிருதி என்பது என்னுடைய கீழான பிரகிருதியை தாங்கி உள்ளது. தாரியத்தை சொன்னார் பாருங்க, தாங்கி உள்ளது, தாங்குகின்றது. பராப்பிரகிருதியை அனைத்துக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக உள்ளது. மேலான பிரகிருதியை கீழான பிரகிருதி சார்ந்துள்ளது. சரி, எது உண்மை? இதில் எது சத்தியம், எது மித்யா அல்லது தோற்றம் பொய் என்றால், எது சுதந்திரமாக உள்ளதோ அது சத்தியம், உண்மை, நிஜம். எது சார்ந்துள்ளதோ அது பொய், மித்யா, தோற்றம். அதையெல்லாம் நாம் எண்ணி நாம் பார்க்க போகின்றோம். ஆக அது உண்மையில் உண்மை இல்லை, நிழல், பிரதிபிம்பம். அது இல்லை என்றால் என்ன, இந்த பிரதிபிம்பம் அபராப்பிரகிருதி இல்லை என்றாலும் பராப்பிரகிருதியாகி நான் இருப்பேன். அதுதான் இங்கே ஒரு கருத்து சொல்லும். சக்தி இல்லை சிவம் இல்லை, சிவம் இல்லை சக்தி இல்லை சொல்கிறோம் இல்லையா? இங்கே எப்படி அர்த்தம்னா, சக்தி இல்லை என்றாலும் சிவம் இருக்கும், சிவம் இல்லை என்றால் சக்தி இருக்காது. அதுதான் உண்மை. சக்தி இல்லையால் சிவம் இல்லை அப்படிலாம் இல்லை. சக்தி இல்லை என்றாலும் சிவம் இருக்கும், சிவம் இருந்தால்தான் சக்தி இருக்கும். அதுதான் சொல்கிறேன், பராப்பிரகிருதியைத்தான் அபராப்பிரகிருதி சார்ந்து இருக்கின்ற. அபராப்பிரகிருதி இங்கே நம்ம சக்தி என்று வைத்து கொண்டால், பராப்பிரகிருதி சிவம் என்று வைத்து கொண்டால், சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றாலும் சிவம் இருக்கும், அவ்வளோதான். பானை இல்லைன்னாலும் களிமண் இருக்கும், நகை இல்லை என்றாலும் தங்கம் இருக்கும். ஆக நான் இல்லாமல் அது இருக்காது, சிவம் இல்லாமல் சக்தி என்ன இருக்காது. ஆக இங்கு ரெண்டு அறிமுகப்படுத்தினாலும் எது பெருசு சிறியது அப்படிலாம் இங்கே பெரிய பேச்செல்லாம் இல்லை. இருநாள் நாம் புரிவதற்காக இங்கே பிரித்து நமக்கு உபதேசத்திற்காக பேசப்படுகின்றது. ஆக ஒன்று சுதந்திரமானது, ஒன்று சார்ந்துள்ளது. அதை குறிப்பதற்காக பகவான் சொல்கின்ற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில், யயா பிரகிருதியின் மூலமாக இதம் ஜகத், இந்த ஜகத்தானது தாரியத்தை தாங்குகின்றது, சார்ந்துள்ளது, காக்கப்படுகின்றது. எனது இந்த பராப்பிரகிருதியை தாண்டி இந்த அபராப்பிரகிருதி இருக்காது. அது இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. பராப்பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு அந்நியமாக வேறாக அதை தாண்டி அபராப்பிரகிருதி இருக்காது என்று இந்த கருத்தை ஆங்காங்கே பகவான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க போகின்றார். ஆயினும் இந்த இடத்துல விளக்கமாக சொல்லியுள்ளார். நாமும் கூட முடிந்த அளவிற்கு, தேவையான அளவிற்கு இந்த கருத்துக்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த 5 ஸ்லோக கருத்து முழுமையாக புரியணும். இந்த 5வது ஸ்லோக கருத்து முழுமையாக புரியணும்னு சொல்லி சொன்னால், ஈஸ்வரனை பற்றிய கருத்து முழுமையாக புரிய வேண்டுமென்றால் ஒரு 5 கருத்துக்கள் இது வரைக்கும் பேசிய விஷயங்களை ஒவ்வொரு வார்த்தையில் நாம் புரிஞ்சுக்கலாம். முதல் கருத்து, இந்த ஈஸ்வரன் என்பவர் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமானவர். இது முதல் கருத்து. ஈஸ்வரன் என்பவர் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமானவர், ஜெகத்காரணன். இரண்டாவது கருத்து, எப்பொழுதெல்லாம் காரணம் என்று சொல்லுகின்றோமோ அதில் 2 இருக்கும். ஒன்று, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது சொல்லி சொன்னால் படைப்புக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். இன்னொன்று நிமித்த காரணம். இந்த 2 காரணமாக இருப்பவர் ஈஸ்வரனே. ஆக ஈஸ்வரன் ஜெகத்காரணன். காரணம் என்றால் 2 காரணம், ஒன்று உபாதான காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். 2 காரணமும் ஈஸ்வரனே. அடுத்து 3வது கருத்து, ஈஸ்வரன் எதன் அடிப்படையில் உபாதான நிமித்த காரணம்? பகவான் சொன்னார், என்னை நான் 2ஆக பிரித்துள்ளேன். கீழான தத்துவமாகிய அபராப்பிரகிருதி, மேலான தத்துவமாகிய பராப்பிரகிருதி என்று 2ஆக பிரித்துள்ளேன். மேலான தத்துவத்தில் பராப்பிரகிருதியின் அடிப்படையில் நிமித்த காரணம், அறிவு காரணம், சித்து. என்னுடைய கீழான தத்துவத்தில் அபராப்பிரகிருதியில் உபாதான காரணம், சத்து அல்லது மெட்டீரியல் காஸ். அடுத்து 4வது கருத்து இந்த இடத்துல, என்னுடைய மேலான பிரகிருதி தான் என்னுடைய கீழான பிரகிருதியை தாங்கி கொண்டுள்ளது. மேலான பிரகிருதி தான் கீழான பிரகிருதியை தாங்கி கொண்டுள்ளது. கீழான பிரகிருதி மேலான பிரகிருதியை சார்ந்துள்ளது. ஆக இந்த 4 அல்லது 5 2 ஸ்லோக கருத்துக்கள்
எல்லாம் இப்போ பார்த்த 4 கருத்துக்களில் அடங்கியுள்ளது. இந்த கருத்தை புரியாத காரணத்தினால், நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் பகவான் இங்கு பேசுகின்றார். 6வது ஸ்லோகம். ஏதத் யோனீதி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததா ஏதத் யோனீதி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததா. உபாதான காரணம், நிமித்த காரணம், லட்சணம் என்னவென்று நாம் இங்கு பார்க்க போகின்றோம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். உபாதான காரண தன்மை என்னவென்றால் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். எது உற்பத்திக்கும் உற்பத்தியான ஒன்று நிலைத்திருப்பதற்கும் அது அழிந்த பிறகும் அல்லது ஒடுக்கத்துக்கும் எது காரணமாக இருக்குமோ அது உபாதான காரணம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். சிருஷ்டி என்றால் எது உற்பத்திக்கும் அது நிலைத்து இருப்பதற்கும் அழியவும் அல்லது ஒடுங்கவும் காரணமாக இருக்குமோ அதற்கு பெயர் உபாதான காரணம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். தோற்றத்துக்கும் இருப்புக்கும் அது ஒடுக்கத்துக்கும் எது காரணமாக இருக்குமோ அந்த காரணத்துக்கு பெயர்தான் உபாதான காரணம். அது பொருந்துறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பானைகள். பானைக்கு எது உபாதான காரணம்? களிமண். பானை எதிலிருந்து செய்யப்பட்டது? எது இருப்பதால் பானை இருக்கும்? எது இருந்தால் பானை இருக்கும்? களிமண் இருப்பதால் பானை இருக்கின்றது. அது உடைந்தால் எதுவாக அது இருக்கும்? இதை பார்த்தால் அது களிமண்ணாகவே இருக்கும். ஆக பானை களிமண்ணிலிருந்து தோன்றியது. களிமண் இருக்கும் பொழுது பானை இருக்கும், அது ஸ்திதி காரணம். பின் பானை உடைந்த பொழுதும் களிமண்ணாகவே அந்த பானை இருக்கின்றது. ஆக களிமண் உபாதான காரணம். நகைகள் தங்கத்திலிருந்து தோன்றியது. தங்கத்தில் தான் நகைகள் இருக்கின்றது. நகைகளை அழித்த பிறகும் தங்கமே எஞ்சி இருக்கும். ஆக இது உபாதான காரணத்தினுடைய லட்சணம் அல்லது அதற்கான உதாரணம். இந்த உதாரணத்தை வைத்து உபாதான காரணத்தை சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் என்று புரிந்து கொள்ளலாம். இனி நிமித்த காரணம். சிருஷ்டி மாத்திர காரணம் நிமித்த காரணம். சிருஷ்டி மாத்திர காரணம். உற்பத்தி செய்ய மட்டும் காரணமாக இருப்பது, உற்பத்திக்கு மட்டும் துணை புரிவது. யார் அதன் உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பாரோ அவர். இங்கு பானை எடுத்துக்கொண்டால் குயவன், நகை எடுத்துக்கொண்டால் பொற்கொள்ளன். இப்போ வீடு கட்டுறோம், செங்கல் களிமண்லாம் என்ன உபாதான காரணமாக எடுத்துக்கிட்டா, கொத்தனார் கட்டி கொடுக்குறவர் நிமித்த காரணம். ஆமாம். ஆனால் உருவாக்க மட்டும்தான் காரணம். அதுக்கப்புறம் கட்டின பிற்பாடு வீட்டிலே இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் வேறு, வீடு வேறையாக தான் இருக்கும். ஆக அதனுடைய உற்பத்திக்கு பிறகு செய்தவருடைய உதவி அங்கு தேவையில்லை. பானையை செய்து வைத்த பிறகு குயவனுடைய உதவி தேவையில்லை. வீட்டுக்கு வந்த பிற்பாடு உடஞ்சி போயிட்டால் அதெல்லாம் வேறு, அது விஷயம் வேறு. அதுக்கு குயவன் பொறுப்பு இல்லையே, நாம தானே பொறுப்பு. ஆக உபாதான காரணத்தில் அந்த காரியம் தன் உபாதான காரணத்திலே தான் ஒடுங்கும், அதிலே தான் இருக்கும். உற்பத்திக்கு அதுதான் காரணம். ஆனால் நிமித்த காரணத்தில் செய்ய மட்டும் காரணம். அதுதான் பல சிருஷ்டி மாத்திர காரணம். இதெல்லாம் உதாரணத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இங்கு பகவான் அனைத்து காரியமும் அல்லது அனைத்து படைப்பும் சிருஷ்டியும் ஜகத்தும் நான் கூறிய பரா அபரா என்ற பிரகிருதியை
நிமித்த உபாதான காரணமாக கொண்டு இயங்கி வருகின்றது. இது முறையாக சீராக இயங்குகின்றது. தாய்மன்னர் சொல்லும் பொழுது, ஜகத்தை எல்லாம் அணுவளவும் சிதறாவண்ணம் சேர்த்து வைத்த அணு திரளையெல்லாம் மகத்துவமாய் பிரம்மாண்டமாக செய்த வல்லவா நீ படைத்தவாறு அளித்தவாறு எல்லாம் சொல்கிறார். இந்த உலகம் இப்படி முறையாக இயங்கிக்கிட்டு இருக்கே, ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கே, இவ்வளோ பெரிய ஒரு படைப்பு. அப்போது இதெல்லாம் இப்படி இயங்குவதற்கு ஒரு நியத்தி இருக்கணும் இல்லையா, ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? ஆமாம், அவர்தான் ஈஸ்வரன். அப்போது இந்த சிருஷ்டியை பார்த்தோம்னா முறையாக இயங்குகிற அறிவு தத்துவம் இருக்குது, ஜட தத்துவம் இருக்குது. ரெண்டும் யார்? ரெண்டுமே நான் தான் சொல்கிறார். அதுதான் இங்கே எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதற்கு அப்பாற்பட்டு ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்கிறார். ஆகவே நானே தான் அனைத்து காரணம் என்று சொல்லுகின்றார். மீண்டும் நானே உபாதாரண காரணமாக இருக்கின்றேன் என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். அதுதான் இந்த ஸ்லோக சாரம். ஆமாம், நான் இந்த ஜகத்துக்கும் அனைத்து படைப்புக்கும் நிமித்தமாகவும் உபாதானமாகவும் இருக்கின்றேன். அதை நிலைநாட்டுறார். பிரபாவாக சிருஷ்டிக்கு நான் தான் காரணம், அது இருக்க அந்த ஸ்திதிக்கு நான் தான் காரணம், அது ஒடுங்குவதற்கு லயத்துக்கும் நான் தான் காரணம், என்னில்தான் என்னால்தான் நானே தான் அனைத்தும் சொல்கிறார். என்னில்தான் என்னால்தான் நானே தான் அனைத்தும். இது நாம் சொன்னோம்னா கர்வம் ஆகிடும். ஆனால் இறைவன் அறிவுபூர்வமாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் எல் அத்தனை வைத்தும் எல் அத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்க தக்கது தோழி. இது தாய்மன்னர் சொல்கிறார். ஆக்கி அழித்து துடைப்பு எல்லாமே அவர் தான் செய்கிறார். அது நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறார். ஆக ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏதத் யோ நீதி பூதானி சர்வாணி இக சர்வாணி பூதானி. அனைத்து, சர்வாணி என்றால் அனைத்து, பூதானி ஜீவராசிகள், படைக்கப்பட்ட உயிரினங்களும் ஜடமும், படைக்கப்பட்டுள்ள சேதன அச்சேதனம் அனைத்தும், ஐவகையெனும் பூதமாதிய வகுத்து அதனுள் அச்சர சர பேதமான யாவையும் வகுத்துன்னு சொல்கிறார். அசைகின்ற அசையாத ஜடமான உயிர்த்தன்மையோடு கூடிய அனைத்தும் யார் படைத்தார்? இறைவன் தானே. அதான் சொல்ல, பூத்தானி என்றால் ஜீவராசிகள், படைக்கப்பட்ட உயிரினங்களும். சரி, உயிரினம் மட்டுமா என்ன? இந்த ஜெகத்தும் ஜடமான இந்த உடலும் அதோடு கூடிய இந்த ஜெகத் உலகம் எல்லாம் சர்வாணி சிருஷ்டானி ஏதத் யோனீதி பரா அபரா பிரகிருதி இரண்டையும் காரணமாக கொண்ட படைக்கப்பட்ட அனைத்தும் உபாதானமாக நிமித்தமாகவும் இருக்கின்றது. ஆக பரா பிரகிருதி இறைவனுடைய பிரம்மஸ்வரூபம், அபரா பிரகிருதி என்பது இறைவனுடைய மாயா ஸ்வரூபம் அல்லது ஜடஸ்வரூபம். அபரா பிரகிருதி இந்த உலகம், உயிர்கள், இந்த படைப்பு தோன்றிய அனைத்தும், அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும், தோன்றிய அனைத்தும் அறிவு ஸ்வரூபமான அழியாத பிரம்மஸ்வரூபமான பராப்பிரகிருதியும் ஜடஸ்வரூபமான அழியக்கூடிய அபராப்பிரகிருதியான மாயையும் இரண்டுமே காரணமாக உள்ளது. எதற்கு? இந்த படைப்புக்கு, தோன்றிய அனைத்துக்கும். இதி உபதாரய என்று நன்கு தெரிந்து கொள், நன்கு புரிந்து கொள் அர்ஜுனா. அர்ஜுனா தானே புரிஞ்சுக்க சொன்னார். நமக்கு என்னென்ன? நமக்கு தான் சொல்கிறார். ஈஸ்வரன் என்ற சொல்லில் ரெண்டு தத்துவம் அடங்குகின்றது. ஒன்று அழியாத அறிவு தத்துவம், இரண்டாவது மாயா ஸ்வரூபம் அல்லது அழிகின்ற அபரா பிரகிருதி. இந்த அனைத்து பிரபஞ்சமும் இந்த இரண்டை காரணமாக கொண்டுள்ளது என்று தெரிந்து கொள் அர்ஜுனா. இது முதல் வரி. இரண்டாவது வரியில் பாருங்க, அகம் அகம் சொல்லி சொன்ன நான், கிருத்ஸ்னஸ்ய அனைத்தும், அனைத்தும் அனைத்தும் என்றால் சர்வம், ஜகதக உலகு, அனைத்து உலகுக்கும் படைப்புக்கும் தோற்றத்துக்கும் பிரபவக நான் காரணம். பிரளய ததா, பிரளயஸ்ததா, அதுபோல அதே போல பிரளயத்துக்கும் இதனுடைய ஒடுக்கத்துக்கும் அல்லது அழிவிற்கும் நானே காரணம். அப்படி அனைத்து தோற்றத்துக்கும் அனைத்து அழிவுக்கும்
நானே காரணம் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சிருஷ்டி லய காரணத்தை அழகாக சொல்லிடுறார். அடுத்த ஸ்லோகத்தில் நானே ஸ்திதி காரணம், நானே இதனுடைய இருப்புக்கும் காரணம், நான் இருப்பதால் தான் அனைத்தும் இருக்கின்றது, நான் இருப்பதால் தான் அனைத்தும் இருக்கின்றது, களிமண் இருப்பதால் தான் பானை இருக்கின்றது, தோற்றத்துக்கு அதுதான் காரணம், அழிஞ்ச பிற்பாடு அதுதான் இருக்க போகின்றது. அப்போ இருக்கும்போது வேறு ஏதோ காரணம் அப்படி இல்லை. அதே போல் இங்கே பகவான் சொல்கிறார், நான் இருப்பதால் தான் அனைத்தும் இருக்கின்றது. அப்படின்னு என்ன? அனைத்தும் நானேன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையேன்னா பார்க்க போகிறோம். ஆக இதில் தோற்றம் ஸ்திதி லய காரணம் நானே சொல்கிறார். ஆக முடிவாக உபாதான காரணம் பகவான் தான் என்பதை இந்த 2 ஸ்லோகங்களும் அழகாக சொல்லி கொடுக்கின்றது. 7வது ஸ்லோகம், மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணாயிவ. மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணாயிவ. நான் ஸ்திதி காரணம், நான் இருப்பதனால்தான் அனைத்தும் இருக்கின்றது. அதுதான் இங்கே சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். மத்த பரதரம், மத்த என்றால் என்னிடத்திலிருந்து, பரதரம் வேறாக, அந்நியத்து ஏதாவது, வேறு ஏதாவது ஒன்றும், கிஞ்சித்து மீதியின்றி எந்த ஒன்றும், ந அஸ்தி கிடையாது. பரம் என்றால் காரணம், எனக்கு வேறாக காரணமோ எனக்கு வேறாக ஒரு பொருளோ கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ இருக்கிறதெல்லாம் என்ன? இருப்பதெல்லாம் இறைவனே தான். எனக்கு வேறாக எந்த ஒன்றும் இல்லை. நான் கிஞ்சித் அஸ்தி, நான் அந்நியத்து கிஞ்சித் அஸ்தி, எனக்கு வேறாக ஒரு காரணமும் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனே காரணம். இந்த உலகமே ஈஸ்வரன் தான், இந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் காரணம். அந்த அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி, அந்த ஈஸ்வரனுக்கு யார் காரணம்? இருக்கிறதுக்கெல்லாம் ஈஸ்வரனா காரணம்னா அந்த ஈஸ்வரனுக்கு யார் காரணம்? ஈஸ்வரனுக்கு காரணம் இல்லை. அதனால்தான் ஈஸ்வரனை ஸ்வயம்பு சொல்லி சொல்கிறோம். ஸ்வயம்பு சொல்கிற மாதிரி கோயில்கள் சொல்லுவாங்க. ஸ்வயம்பு சொல்லி சொன்ன என்ன? ஒரு ஒளியினால் தாக்கப்பட்டு உருவான ஒரு பிம்பம் இல்லை, அது சுவாமி இல்லைன்னு சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க. இயற்கையாக கிடைச்சது ஸ்வயம்பு சொல்கிற அர்த்தத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வயம்பு சொன்னாலும் கூட அதுவும் தோன்றி அந்த உலகத்திலிருந்து வந்தது தானே. சாதாரணமாக அங்கே ஒரு ஒளியினால் ஒரு சிற்பியினால் செய்யப்படாதுன்ற அர்த்தத்தில் அப்படி சொல்கிறோம். இங்கே ஈஸ்வரனுக்கு லட்சணம் என்ன? ஸ்வயம்பு, தானாகவே இருக்கின்றார். அவருடைய இருப்புக்கு யாரும் காரணமில்லை, அவரை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அப்படி இல்லைன்னா அவரை யார் தோற்றுவிச்சா, அவரை யார் தோற்றுவிச்சா, அவரை யார் தோற்றுவிச்சார் என்ற இந்த அனவஸ்தா தோஷம் என்கின்ற முடிவின்மை என்ற தோஷம் வந்துடும். ஆகையினால வேறு ஒன்றிலிருந்து நான் தோன்றவில்லை, எனக்கு யாரும் காரணமில்லைன்னு சொல்லிடுறார். இந்த வார்த்தையெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பிரமாணம். கடவுளை யாரும் தோற்றுவிக்கவில்லை. கடவுள் என்கின்ற தத்துவத்தை விளக்குவதற்காக சகுனமாக இருக்கக்கூடிய விக்கிரகங்களை ஸ்தபதி செய்திருப்பார், சிற்பி செய்திருப்பார். நாமும் அதற்கு மந்திர தந்திரம் மூலமாக உயிர் ஊட்டி உணர்வு ஊட்டி ஜீவனை கொடுத்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கலாம், பிராண பிரதிஷ்டையெல்லாம். அது வேற. இங்கு தத்துவ திருஷ்டியிலே பகவான் சொல்லுகின்றார், வேறு ஒன்றிலிருந்து நான் தோன்றவில்லை, இவைகள் எல்லாம் என்னிடத்திலிருந்து தான் தோன்றியது. மத்த பரதரம் நாஸ்தி, தன்னை ஒருவர் அறிவறிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து, தானே தானாக எங்கும் நிறைந்த தத்துவமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு வேறு ஒரு காரணம் இல்லவே இல்லை. பிறகு இவைகளெல்லாம் எப்படி இருக்கின்றது? நான் எப்படி ஸ்திதி காரணமாக இருக்கின்றேன்? 2வது பகவான் சொல்லுகின்றார், ஒரு மாலையானது மாலை ரூபமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கயிற்றில் அவைகள் கோர்க்கப்பட்டு
இருக்க வேண்டும். கயிற்றில் கோர்க்கப்பட்ட மணிகள் தான் மாலையாக தெரிந்து கொண்டிருக்கும். ஒரு பூ மாலை இருக்க சொன்னால் அது ஊடுருவி என்ன இருக்கும்? நாரினால் கட்டப்பட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியாமல் கயிறு இருக்கின்றது. ஆக அந்த மாலைகள் சூத்திரம் என்ற மெல்லிய கயிற்றின் காரணத்தினால் மாலைகளாக இருப்பது போல நான் இருக்கின்றேன். ஜெகத்தை எல்லாம் அணுவளம் சிதறாவண்ண இப்போ பார்த்த பாட்டு தான். அதே போல் சூத்ரே சொன்னால் கயிற்றில், மணிகணா மணிகள் இவ அது போல, இவைகள் அனைத்தும் என் மீது கோர்க்கப்பட்டுள்ளது. எது போல? கயிற்றில் மணிகள் கோர்க்கப்பட்டு மாலைகளாக தெரிந்து கொண்டிருப்பதை போல இவைகள் அனைத்தும் இருக்க காரணம் நான் அனைத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றேன். அதுவும் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. நூலாலே ஆன மணிகள், அதைத்தான் நீங்கள் சொல்லுகின்றார். இரண்டாவது வரியினுடைய முதல் பகுதி பாருங்க. மயி என்றால் என்னிடத்தில் என்றால் இங்கு ஈஸ்வரனான என்னிடத்தில், இதம் சர்வம் இவைகள் அனைத்தும் புரோதம் கோர்க்கப்பட்டுள்ளது. எப்படி? சூத்ரே மணிகணா இவ. இதில் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. என்னவா? மணிகள் வேறு கயிறுகள் வேறாக இருக்கின்றது. மணிகள் வேறு கயிறுகள் வேறாக இருக்கின்றது. ஆகவே இங்கு சந்தேகம் வரலாம், பகவான் எங்கேயோ இருக்கின்றார், அவருக்குள் இந்த உலகம் கோர்க்கப்பட்டுள்ளது. எங்கேயோ இருக்கிறார், அவருக்குள் இந்த உலகம் கோர்க்கப்பட்டுள்ளது, அப்படி சொல்லி நினைக்கலாமா? உதாரணத்தில் பகவான் என்ன கூற விரும்புகின்றார் என்றால், மணிகள் மாலைகள் என்று உருவத்தில் இருக்கின்றது. கயிறானது எப்படி காரணம், உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிகள் மாலைகளுக்கு எப்படி கயிறு காரணமாக இருக்கின்றதோ அதுபோல இந்த உலகம் இவ்விதமாக இருக்க நான் காரணமாக இருக்கின்றேன். இந்த அளவுக்கு தான் இந்த உதாரணத்துலேருந்து புரிஞ்சுக்கணும். உதாரணம் எப்பொழுதும் ஏகதேசம்தான், ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். மொத்தமாக இருந்தால் அதுக்கு பேர் உதாரணம் இல்லை. மாடல்ன்றது பொதுவான ஒரு தான், அந்த மாடலே அது உண்மையாகிடாது. அதுபோல் உதாரணத்தை ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஆகவே கயிறு வேறு மணிகள் வேறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதீங்க. மாலை மாலையாக இருக்க எப்படி கயிறு காரணமோ அப்படி அனைத்து பிரபஞ்சமும் என் மீது கோர்க்கப்பட்டுள்ளது. நானே தான் இது அவை அனைத்துமாக இருக்கின்றேன். எனக்கு வேறாக இவைகள் இல்லை. நான் ஸ்திதி காரணம் என்று இதில் ரொம்ப அழகாக தெரிவிக்கின்றார். இனி ஈஸ்வரனுடைய லட்சணம் தன்மை என்ன? நான் தினமும் இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கனே, அந்த இறைவனை பற்றிய ஞான லட்சணம் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டுமே அப்படி சொன்னால் அவர்களுக்காக சில கருத்துக்களை அல்லது நமக்காக சில கருத்துக்களை இங்கு பார்க்கலாம். முதலில் ஈஸ்வரனை ஜெகத்காரணம் என்று சொன்னோம். அனைத்து படைப்புக்கும் அவரே காரணம் சொன்னோம். இறைவன் ஜெகத்காரன், அனைத்து படைப்புக்கும் அவரே காரணம். இது முதல் கருத்து. காரணம் சொன்ன உடனே நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்றார் என்று சொன்னோம். எது போல? சிலந்தி பூச்சை போல. சிலந்தியானது எப்படி தன்னிலிருந்தே பொருளை உருவாக்கி தானே தன்னுடைய கூட்டை கட்டியதோ அதுபோல இறைவனே என்ன பண்ணார்? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜடத்தன்மையினால் இந்த பிரபஞ்சத்தையும், மாயாத்தன்மையினால் இந்த பிரபஞ்சத்தையும் அதை செய்பவராகும் அவரே. இரண்டு காரணத்துக்கும் வேறுபட்டவராக இல்லாமல் அவரே செய்த காரணம், பொருள் காரணம் அவரே, அறிவு காரணம் அவரே, மெட்டீரியல் காசு அது அவரே, இன்டலெக்சுவல் காசும் அவரே, அல்லது உபாதான காரணம் அவரே, நிமித்த காரணம் அவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானே இந்த உலகமாக மாறி உள்ளார். அப்போ தானே இந்த உலகமாக மாறி இருக்கார் சொன்னால் கடவுளை இந்த உலகத்திலேருந்து என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. காண்பதெல்லாம் காட்சியாய் சொல்கிறது போல பாரதியோட வார்த்தை, காண்பதெல்லாம் என்னென்ன காட்சியா, தெரிவதெல்லாம் நீதி. ஆகவே ஈஸ்வரனுடைய இன்னொரு லட்சணம் என்னென்னா சர்வ வியாபி. இதன் மூலமாக என்ன தெரிகின்றது? அவரே அனைத்திலும் வியாபித்திருப்பவர். சர்வ வியாபி, ஆல் பர்வேடிங் சொல்கிற பாருங்க, அது அனைத்தை வியாபித்திருக்கின்றார். பிறகு ஈஸ்வரன் ஒருவராக இருந்து அனைத்தையும் இருப்பதனால சாஸ்திரம் மேலும் சொல்கின்றது, ஈஸ்வரன் விபுகு, அவர் ஒருவரே, விவிதம் பாதி, விதவிதமாக இப்படி தோன்றி நமக்கு தெரிந்து கொண்டுள்ளார். களிமண் எப்படி விதவிதமான பானையாக, சட்டியாக, தொட்டியாக மாறி அமைந்திருக்குமோ,
எத்தனை விதமான பொருளாக மாறி அமைந்திருந்தாலும், வடிவம் உள்ளதாக இருந்தாலும், அவை அனைத்து எதனால் செய்யப்பட்டது, எதிலிருந்து வந்தது? களிமண்ணிலிருந்து. அதுபோல ஒன்றாக உள்ள ஈஸ்வரன் விதவிதமாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளார். விவிதம் பாதி. தாய்மனர் இது அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார். சிற்சுகோதி விலாசம் என்ற தலைப்பில், ஏகமான உருவானனி அருளினால் அநேக உருவாகியே. நீ ஒருத்தர் தான், ஆனால் இந்த ஜீவர்களுக்கு அவருடைய கர்ம பலனையெல்லாம் தீர்த்து உன்னை தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு நீயே இந்த உலகமாக ஆகியுள்ளாய், விதவிதமாக நீயே தெரிந்து கொண்டுள்ளாய் சொன்னார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்பயுமான்னு சொல்கிறார் பாருங்க. அது போல் எல்லாம் நீ தான். இந்த கருத்தை நமக்கு தெரிவிப்பதற்காக தான் சாஸ்திரம் ரொம்ப படாத பாடுபடுது. ஆனால் நமக்கு அது எத்தனை முறை கேட்டாலும் அப்படி பார்க்கின்ற பார்வை நமக்கு வருவதே இல்லை, கிடைக்கிறதே இல்லை. களிமண் எப்படி விதவிதமாக பானையாக தோன்றியதோ அதுபோல ஒன்றாக உள்ள ஈஸ்வரன் விதவிதமாக தோன்றி கொண்டுள்ளார், தெரிந்து கொண்டுள்ளார் அப்படிதான் சொல்லணும். மேலும் உபாதான நிமித்தமாக இருக்கின்ற ஈஸ்வரன் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றார். மணிகள் அனைத்தும் மாலையாக தெரிவதற்கு எப்படி உள்ளே இருக்கக்கூடிய நூல் காரணம், அதுபோல அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது அந்த இறைவனே, ஈஸ்வரனே. அதுதான் சொல்றார், சர்வாதாரக, அனைத்துக்கும் ஆதாரம் அவரே. பிறகு ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டு வேறு யாருமே இருப்பாங்களா? கிடையாது. எப்படி ஆகாசத்திற்கு அப்பால் என்ன இருக்கும்? ஆகாசம்தான் இருக்கும் இருந்தா. அதுபோல இறைவனுக்கு வேறு எதுனா இருக்கா என்றால் இல்லை. எனவே சர்வ சக்திமான், சர்வ வியாபி சொன்னது போல அவருக்கு அப்பாற்பட்டு வேறொன்று இல்லாததினால் சர்வ சக்திமான், அனைத்து சக்திகளையும் உடையவர். அவரிடமே அனைத்து சக்திகளும் இருக்கின்றது. அடுத்தது நம்முடைய எல்லா கர்மாக்களையும் கொடுப்பது அவர். கண்ணியமாக வேற இல்லைன்னா நமக்கு கர்மாக்களை எல்லாம் பிரித்து கொடுப்பது யார் என்றால் அவரே. ஆகவே அவருக்கு இன்னொரு பெயர் கர்ம பல தாத்தா. நம்முடைய கர்மங்களை எல்லாம் நாம் செய்த வினைக்கு தகுந்தாற் போல அனைத்து ஜீவர்களுக்கும் வினை பலனை கொடுப்பவர் அவரே. ஆகவே கர்ம பல தாத்தா. இறுதியாக சர்வஜ்ஞக, இப்படிப்பட்ட ஒருவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றாராம்? சர்வஜன், அனைத்தையும் அறிபவர், அறிந்தவர். இவைகளையெல்லாம் பகவானே இங்கு சொல்லப் போகின்றார். இந்த கருத்தை எல்லாம் பகவான் சொல்லப் போகின்றார். இவைகளெல்லாம் பகவானுடைய லட்சணம். இந்த இடத்தில் பகவான் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இந்த உலகில் பர அபரா என்று இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றது. இந்த இரண்டு தான் உலகமாக மாறியுள்ளது. இவை அல்லது இந்த உலகம் எதனிடத்திலிருந்து தோன்றியுள்ளது? என்னிடத்திலிருந்தே தோன்றியுள்ளது. நான் இந்த உலகு உயிர் இவைகளுக்கு சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கின்றேன் என்று இந்த இடத்துல அழகாக அறிமுகப்படுத்துகின்றார். மேலும் பகவான் ஈஸ்வர லட்சணத்தை விளக்கப் போகின்றார். ஈஸ்வர ஞானத்தை கொடுப்பார். அடுத்த ஸ்லோகத்தில் ஈஸ்வர ஞான பலனையும் கூறுவார். அடுத்து 8வது ஸ்லோகம். ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவ சர்வவேதேஷு சப்தகே பௌருஷம் நிருஷு. ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவ சர்வவேதேஷு சப்தகே பௌருஷம் நிருஷு. தன்னை பற்றி அல்லது ஈஸ்வரனை பற்றி, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்த ஈஸ்வரனை பற்றிய அறிவை கொடுத்த பகவான் ஈஸ்வர ஞானத்தின் பலனையும் இங்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் ஞான பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் இல்லையா? அறிவு இருக்கு, அந்த அறிவின் பலன்தான் இடத்தில் இல்லை என்றால் எப்படி? ஆக அந்த அறிவின் பலனையும் என்ன இங்கு பகவான் பேச போகின்றார். ஈஸ்வர ஞானம் வந்தாச்சு, அந்த ஞானத்தில் பலன் வேணுமே. ரொம்ப காலத்துக்கு முன்னே
இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு விளம்பரம் கொடுத்து சென்னையினுடைய முக்கியமான வீதியில் ஒரு பெரிய கட்டடத்து மேலே வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு நாய் உட்காந்துருக்கு. அது பக்கத்தில் ஒரு பூனை அது ரொம்ப அனாவசியமாக அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நீ என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அது கீழே ஒரு வார்த்தை வந்து பவர் ஆஃப் தி நாலெட்ஜின்னு போட்டிருந்தான். அறிவினுடைய சக்தி, ஆற்றல். என்னவா அந்த படத்தை மறுபடியும் நம்ம கூர்ந்து பார்த்தா தெரியும். ஒரு நாய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு கயிறுனால ஒரு கம்பில் கட்டப்பட்டிருக்கு. அந்த நாய் எவ்வளோ தூரம் தான் ஃபெரோஷியஸ் டாக் தான் வந்தாலும் கூட அது என்ன பண்ண முடியாது, என்னை வந்து பிடிக்க முடியாது, கடிக்க முடியாது. ஆகவே நீ என்ன பண்ணிட முடியும்? பூனை நாய் என்ன ஃப்ரெண்டா? பொதுவாக ஃப்ரெண்டு இல்லை. ஆமாம். அப்போ என்ன, அந்த அறிவு இந்த பூனைக்கு இருக்கிறதுனால அதை விட பலத்தில் குறைந்த ஒரு கவுனா பூனை அவ்வளோதான். ஆனாலும் அவ்வளோ தைரியமாக அவட உட்காந்து பார்க்குதுன்னா அதுக்கு காரணம் அறிவினுடைய சக்தி. அதனால தான் சொல்ல புத்திமான் பலவான் சொல்லுவாங்க பாருங்க. அது இருக்குது, புத்திமான் பலவான். அதுபோல் இந்த ஈஸ்வர ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன, அந்த அறிவுடைய பலன் என்ன? ஈஸ்வர ஞானம் வந்தாச்சு, அப்போ உடனடியாக என்ன வரணும்? ஈஸ்வர தரிசனம் எனக்கு கிடைக்கணுமே. கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? ஈஸ்வர தரிசனத்துக்கு தானே போகிறோம். 24 மணி நேரம் காத்திருக்குது எதுக்கு? கொட்டடியாக அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க திருப்பதியெல்லாம் போனோம்னா. அவ்வளோ நேரம் காத்திருந்து எதுக்காக அவ்வளோ நேரம் காத்திரு, மணிக்கணக்காக காத்திருக்கிறது அங்கே போனால் ஓரிரு வினாடிகள் இந்த தரிசனத்துக்காக, அதுக்காகத்தானே. அப்புறம் அதுக்கு மேலே நிற்க விட மாட்டாங்க. ஜருகண்டி தள்ளி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்லைனா பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க. அந்த இடத்துல போய் கண்ணை மூடணும்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கேயுமே என்ன பண்ணுவான்? கண்ணை மூடிக்கும். அதானே பண்ணுறோம். கோயிலில் பார்க்கறதுக்கு போகிறோம் சாமியை, அங்கே போய் கண்ணை மூடிக்கிடுறோம். அதான நடக்கிறது இல்லை. கண்மூடி கண் விழித்து பார்ப்பதுண்டோ நின்னருளாம் இன்மூடின் எல்லாம் வெளியாம் பராபரம். அப்படி தாய்மலர் சொல்கிறார் ஒரு இடத்துல. கண்ணை மூடினாலும் அவர் தான், கண்ணை திறந்தாலும் என்ன தெரிவது அவர் தான். ரெண்டுமே அவராக தான் பார்க்க. அந்த பார்வை நமக்கு வந்துடணும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கறது, படிக்கிறது தான். இதுதான் உண்மையான தரிசனம். 24 மணி நேரம் காத்திருந்து ஒரு சில வினாடிகளுக்கு தானே. ஆக பகவானை எங்கு பார்க்கணும்? பகவத் தரிசனம் என்ற பலனை அடைய எங்கு பார்க்கணும்? அந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு விசாரம் பார்க்கலாம். ஈஸ்வரன் உபாதான காரணம் சொல்லி சொன்னோம். உதாரணம் களிமண். மறுபடியும் களிமண்கிட்ட தான் வரணும். இந்த சில உதாரணங்களை வேதாந்தத்தில் மாற்றவே முடியாது. அவ்வளோதான். கயிறு பாம்பு உதாரணம், பானை களிமண் உதாரணம் மாற்றவே முடியாது புரிவதற்காக. 10 கிலோ களிமண் 10 பானை பண்ணுறோம். பானை முழுவதும் அந்த 10 கிலோ களிமண் தான் இருக்கும். நாம் பானையை பார்க்கும் பொழுதும் விவகாரம் செய்யும் பொழுதும் எதனோடு விவகாரம் பண்ணுறோம்? பித்தளையோட விவகாரம் பண்ணுறோம். பானையோடு விவகாரம் பண்ணும்போது எடுத்தாலும் தொட்டாலும் பண்ணாலும் எதை தொடுறோம், எதை எடுக்கிறோம்? களிமண்ணை தான் எடுக்கிறோம், களிமண்ணை தான் தொடுறோம். அதில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போது நாம் யாருடன் விவகாரம் செய்கின்றோம் என்றால் களிமண்ணோட தான் விவகாரம் பண்ணுறோம். ஒரு பொருள் படைக்கப்பட்டால் அது காரியம். காரணம் முழுவதும் என்ன வியாபித்திருக்கும். அப்போது அந்த பொருளை நாம் பார்க்கும் பொழுது எதோடு சம்பந்தம் வைக்கிறோமா? உபாதான காரணத்தோடு தான் சம்பந்தம் வைக்கின்றோம். பானை வாங்கும் வரை நிமித்த காரணத்துடன் ஆளோட போராட்டம் இருக்கும். இது என்னப்பா இவ்வளோ விலை சொல்கிறியே, இவ்வளோ தான் சொல்கிறியே, இது இவ்வளோ தானே இருக்குது, எனக்கு இது போதுமானதாக இருக்காது, கொஞ்சம் விலையை குறைச்சி கூட அவங்கள்ட்ட சண்டை போடும், மல்லு கட்டும், அதெல்லாம் இருக்கும். ஆமாம். அங்கே இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? அந்த அனைத்து பிரபஞ்சமும் அல்லது இந்த அனைத்து பிரபஞ்சமும் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் நான் நிமித்த காரணமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போது உபாதான காரணம் நானே சொல்லி சொன்னார். அப்பொழுது இந்த உலகத்தில் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ, எதையெல்லாம் தொடுகின்றோமோ, எதோடெல்லாம் சம்பந்தம் வைக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் எதை அனுபவிக்கின்றோம்? எதனுடன் சம்பந்தம் வைத்துள்ளோம்? விவகாரம் செய்து கொண்டுள்ளோம். யாருடன் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லணும். இதை கேட்ட புரிஞ்சிருந்தா ஈஸ்வரனுடன் தான். களிமண்ணோட சொல்லிடக்கூடாது. உதாரணம் தான் களிமண் பானை. நம்ம எதோடெல்லாம் நம்ம விவகாரம் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், எதையெல்லாம் தொடர்ன்னு சொல்லி சொன்னால் ஈஸ்வரனுடன், இறைவனுடன் தான். ஆனால் விவகாரத்தில் ப்ராக்டிக்கலாக அப்படி ஒரு உணர்வோடு எண்ணத்தோடு நாம் அப்படி பண்ணுறோமா?
இல்லை. ஆக நமக்கு என்ன பார்வை இருக்க வேண்டும்? இந்த உலகத்துக்கு உபாதான காரணமான ஈஸ்வர ஞானத்தை அடைந்த பயன் என்ன? அடுத்த நிமிடம் நம்முடைய பார்வை ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வரனாக மாற வேண்டும் சொல்லி நினைப்போம். ஒரு உபனிஷத் எடுத்த உடனே சொல்கிறது, ஈஷாவாசிய உபனிஷத், ஈஷாவாசம் இதகம் சர்வம் எத் கிஞ்சித் ஜெகத்யான் ஜெகத்து தேன தெக்தேன புஞ்சிதாக. இந்த உலகம் அனைத்தும் அந்த இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, இறைவனால் மூடப்பட்டுள்ளது, அப்படிதான் சொல்லியிருக்கு. இந்த வார்த்தையை விளக்குவதற்காக தான் பகவான் இவ்வளோ சிரமப்பட்டு வரார். ஈஷாவாசியம் இதம் சர்வம், இந்த வார்த்தையோட விளக்கம்தான் இப்போ நான் பார்த்து வருகின்ற எவ்வளோ கருத்துக்களும். உபனிஷத் ஒரு வரியில் ஒரு வார்த்தையை சொல்லிட்ட விஷயத்தை விளக்குகின்றார் நமக்கு. ஈஷா சொல்லி சொன்னால் ஈஸ்வர பார்வையினால் உணர்வினால் இவை அனைத்தும் வாஷ்யம் மறைக்கப்படட்டும், இவை அனைத்தும் இருப்பதெல்லாம் இறைவனே என்ற பார்வையினால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அந்த பார்வையில் மறைக்கப்படட்டும். எது உலகமாக உனக்கு தெரிவது இறைவனே என்ற அறிவு உனக்கு வரட்டும் சொல்றார், தெரியட்டும் சொல்றார், புரியட்டும் சொல்றார். இவைகள் அனைத்தும் ஈஸ்வரன் என்று பார்க்க வேண்டும், ஈஸ்வரன் என்ற புத்தி வர வேண்டுமா? உலகில் உள்ள பொருள்கள் அனைத்திலும், நாம் அனுபவிக்கும் பொருள்கள் அனைத்திலும் ஈஸ்வரன் என்ற புத்தி வர வேண்டும். அதான் சொல்றார், ஜெகதக ஈஸ்வர புத்திகி, ஜெகதக ஈஸ்வர புத்திகி. இந்த புத்தி வரும் வரை உலகில் நமக்கு ராகத்வேஷ பயம் குரோதம் காமம் என்ற புத்தி நம்மிடத்தில் இருக்கு. மனதில் உள்ள இந்த புத்தியினால் இந்த பார்வையினால் இந்த உலகம் என்ன ஆகின்றது? நமக்கு இப்படி வியாபித்திருக்கின்றது. ஆனால் இந்த வியாபகமாக உள்ள நம்முடைய புத்தியிலிருந்து மாற்றி பகவான் தருகின்ற புத்தியோடு அறிவோடு இந்த உலகத்தை பார். பொருள்களில் உள்ள பற்றினால் விருப்பு வெறுப்பினால் இந்த உலகம் நமக்கு அப்படி தெரிகின்றது. ஆனால் என்ன, பயரூபமாக, கோபரூபமாக, மோக ரூபமாக, இன்னும் எத்தனை விதமான உணர்வுகள் இருக்கோ அத்தனை விதமாக இந்த உலகம் நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது. இவ்வாறு விதவிதமான பார்வையுடன் நாம் பார்க்கும் பொழுது அப்படித்தான் நமக்கு வியாபகமாக வியாபித்திருப்பா தெரிகின்றது. ஆனால் பகவான் என்ன சொன்னார்? நான் தான் உபாதான காரணம் சொன்னார். இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்மிடம் ஏற்கனவே என்ன பார்வை இருக்கின்றது? அந்த பார்வையை நீக்கி கொண்டு பகவான் கொடுத்த அறிவின் துணை கொண்டு, பகவான் கொடுத்த அறிவின் துணை கொண்டு அதனுடன் கூடிய பார்வையுடன் இந்த உலகம் அனைத்தும் பகவான் என்ற பார்வை வர வேண்டும். ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம், எல்லாம் என்ன, சர்வம் சிவமயம், சர்வம் விஷ்ணுமயம். ஆனால் அந்த உணர்வு பார்வை தெளிவு நமக்கு வர வேண்டும். ஆக பகவான் சொல்கிறார், இங்கே என்ன செய்கின்றார்? பகவான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டார். அவருக்கே தெரியும் இது வெறும் செய்தியாகத்தான் இருக்க போகின்றது. அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்க வேண்டும், நம்முடைய ஞானமாக நம்முடைய மனதிற்கு மாற வேண்டும் என்றால், அது நம்முடைய உணர்வு மயமாக நம்மயமாக ஆக்க வேண்டும் என்றால், அதற்கு பகவான் கீதையில் நிறைய முயற்சி செய்ய போகின்றார். 12வது 11வது அத்தியாயமும் அதுக்கு தான், 10, 11 அதுக்கு தான் நிறைய முயற்சி. அது சொல்லுவாங்க, ஞானம் இருக்குது, அபியாசம் இல்லை. என்ன, அந்த ஞானத்தோடு பார்க்கின்ற பார்வை எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணோம்? அந்த ஞானத்தை நாம் மீண்டும் மீண்டும் அபியசிக்க வேண்டும். ஞான அபியாசம் சொல்லுவாங்க. எப்படி யோகா அபியாசம் சொல்கிறாங்களே, அது போல் இங்கே ஞான அபியாசம். இந்த கருத்தெல்லாம் கேட்டு அந்த கருத்தை நாம் அபியசித்தல் என்றால் என்ன? மீண்டும் மீண்டும் அதை அறிவில் கொண்டு வந்து தெளிவு பெற்று அப்படி இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒரு பார்வை விஷன் நமக்கு வந்து விட வேண்டும். அதுதான் ஞான அபியாசம். ஞாபகம் வச்சுக்கணும். யோக அபியாசம் போல், தேக அபியாசம் போல் இங்கே ஞான அபியாசம். ஆமாம், அதுக்காக தான் சொல்கிறார். ஜகத்தில் ஈஸ்வர திருஷ்டியை கொடுக்க போகின்றார். முதலில் அறிவை கொடுத்தார், பிற்பாடு பலனை பார்வையை கொடுக்க முயல்கின்றார். பகவான் ஜெயிக்கின்றாரா, நாம் ஜெயிக்க போகின்றோமோ? அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரிஹி ஓம்.